இன்னைக்கு காலையில் ஒரு 8:30 மணி அளவில் இங்கே பட்டாசு பயங்கரமாக வெடிச்சிச்சு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஒரு 5 தடவை வெடிச்சிச்சு. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற இந்த கீழத்தாயில்பட்டி வீடுகளில் சின்ன சின்ன வீடு தான், எல்லாம் ஒடுக்கப்பட்ட வீடு தான். அவங்க வீடுகளை பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் விரிசல் அடைஞ்சிருக்கு, கதவு போயிருக்கு. இன்னொரு என்னன்னா, இந்த ஊரை சுற்றி தாய்பட்டி சிவகாசி சுற்றி இப்போ அப்புறம் பட்டாசு கடை தான் நிறையா இருக்குது. இது என்னைக்கு இருந்தாலும் இது சிவகாசி மக்களுக்கு ஒரு பேராபத்து தான். அது இதை கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணணும். இது ஆமா, இன்னைக்கு நான் சொல்ல போனா 100% பட்டாசு ஆலையும் விதிமுறை மீறி தான் இருக்கு. எல்லா பட்டாசு ஆலையிலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கான்ட்ராக்ட் முறையில கொடுத்து மக்களை பூரா கொண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க சாதாரண மக்கள், இவங்கெல்லாம் இங்க வேலை பார்க்கக்கூடிய பட்டாசு ஆலையில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் வந்து சாதாரண ஆளுங்க, படிப்பு அறிவு இல்லாத ஆளுங்க இவங்களெல்லாம் இன்னைக்கு கொண்டுட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான். போன வாரம் கூட நடந்துச்சு, இப்போ நடக்குன்னு நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எல்லா சொல்ல போனா ஒரு 60-70% ஆஃபீஸ்லையும் இன்னைக்கு எக்ஸ்ட்ராங்கிற முறையில், அதிக சம்பளத்தாரங்கிற முறையில் இன்னைக்கு எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயும் ஒன்றும் இல்லை. இது அதிகாரிகள் வந்து நாக்பூர் அதிகாரிகளோ இல்லை லோக்கல் அதிகாரிகளோ இதை கவனிக்கணும். லீவு நாள் தானே? ஆமாம், லீவு நாள் தான். இல்லை, இது தொழிலாளர், சாதாரண தொழிலாளர்கள் அன்றாட ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிற தொழிலாளர் அவங்கள வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்திக்காரங்க இதுல மேக்சிமம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பட்டாசுல மேக்சிமம் இந்திக்காரங்க அவங்க எல்லாம் எங்க இருந்தோ வந்து இங்க வந்து பொழைக்க தேடி வந்து இன்னைக்கு செத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சரியான ஒரு இது கிடையாது, ட்ரைனிங் கிடையாது. ட்ரைனிங் கொடுத்து பண்ணா பரவாயில்ல, ட்ரைனிங் கிடையாது. அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்து வேலை பார்க்குறாங்களா இல்லை எப்படி வேலை பார்க்குறாங்க? அவங்களும் சம்பளம் கம்மியாக கொடுத்து வேலை பார்ப்பாங்க. அவங்க பூரா மற்ற ஆளுக்கு 400-500 ரூபானா அவங்களுக்கு 200-250 ரூபா தான்.